தமிழகத்தில் தற்பொழுது ஆட்சி மிக மிக மோசமாக இருப்பது தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே இந்தியா கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் கூட்டணி வேண்டாம் என்று தனித்து போட்டியிடுவதாகவும், நாங்கள் பாஜகவை தனித்து எதிர்ப்போம் என்றும் மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் ஏற்கனவே கூறி தற்பொழுது கூட்டணியிலிருந்தும் வெளியேறினார். முதற்கட்டமாக விசாரணையின் அடிப்படையில் ஸ்டாலின் அவர்களின் பிரச்சனையின் காரணமாகத்தான் கூட்டணியில் இருந்து 4 கட்சிகள் விலகியதும் குறிப்பிடத்தக்கது. சனாதானத்தை பற்றி பேசியதன் காரணமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்காததும் வடமாநிலங்களில் பூகம்பமாக வெடித்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் 4 சட்டமன்ற தேர்தல்களில் 3 சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக அமோக வெற்றியடைந்தது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய சனாதானத்தை பற்றியான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பாஜக பிரசாரம் செய்ததன் காரணமாகத்தான் பாஜக வெற்றியடைந்தது என்பதை இந்தியா கூட்டணியில் மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் தெரிவித்திருந்தார். தற்பொழுது மேற்கு வங்காளத்தில் சாதி ரீதியான பல பிரச்சனைகள் நடந்து வருவதால் கலவரங்கள் போன்றவற்றை மாபெரும் அளவில் பிரச்சனை காரணமாக பூகம்பமாக மேற்கு வங்காளத்தில் வெடித்திருக்கிறது. இதனால் முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் கட்டுப்பாடு செய்ய முடியாத காரணத்தினால் மேற்கு வங்காளத்தில் ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வர வேண்டும் என்றும் தற்பொழுது பழங்குடியினர்கள் ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு கடிதங்கள் ஒன்றையும் அனுப்பியுள்ளனர். இதனால் தற்பொழுது மேற்கு வங்காளத்தில் ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வரும் பட்சத்தில் அதே நிலைமை தமிழகத்தில் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஏனென்றால் சனாதானத்தை பற்றியான விமர்சனத்தை முதலாவதாக கொண்டு வந்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். தமிழகத்தில் கலவரங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக எண்ணெய் சோதனை ஏற்கனவே வெளியிட்டிருந்தது. மேற்கு வங்காளத்தை தமிழகத்திலும் ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வந்தால் நிச்சயமாக ஸ்டாலினும் சிறைக்கு செல்வார் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கட்டும் கிடையாது. இந்த நிலையில்தான் தற்பொழுது மேற்கு வங்காளத்தில் ஜனாதிபதி ஆட்சி வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.